பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். முடிவு எடுக்கிறேன், ஆனாலும் அந்த முடிவு தோற்று போனது போல் இருக்கிறது. என்னால் சரிவர முடிவு எடுக்க முடியவில்லை. பிள்ளைகளை குறித்தான முடிவு எடுக்க முடியவில்லை, குடும்பத்தை குறித்தான முடிவு எடுக்க முடியவில்லை, புருஷனை குறித்தான முடிவு எடுக்க முடியவில்லை, பொருளாதாரத்தை குறித்தான முடிவு எடுக்க முடியவில்லை. நான் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு யார் இந்த முடிவை செய்து தருவார்கள்? எனக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமேன்னு சொல்லி அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டு, அந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய காரியத்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவில் ஒரு நிச்சயம் உண்டு, அந்த நம்பிக்கை வீண் போவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர், நான் என்ன முடிவு எடுக்கணும், எனக்கு முடிவு எடுக்க தெரியவில்லையே, பிள்ளைகளுடைய காரியம் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறது, அடுத்த படிப்பு விஷயத்துக்கு நான் என்ன முடிவு எடுப்பேன், எனக்கு யார் உதவி செய்வார்கள், என் குடும்பத்தார் உதவி செய்வதற்கு முன் வருவதில்லை, என்னுடைய நட்பு வட்டாரங்களில் கேட்டாலும் அவர்களும் உதவி செய்ய மாட்டார்கள், நான் என்ன செய்வேன், என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நோக்கி முடிவெடுக்க முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே அந்த காரியத்தில் ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னுடைய நம்பிக்கை பிள்ளையை மேல் படிப்புக்கு வைக்கணும், பிள்ளையை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? என்னுடைய கையின் பிரயாசம் அநேகம் வர்த்திக்கப்படணும், அநேகருக்கு பிரயோஜனப்படக்கூடிய பாத்திரமாய் நாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? அந்த நம்பிக்கைகள் வீண் போவதில்லை. நிச்சயமாகவே இந்த காரியத்திற்கு முடிவு உண்டு, அது தோற்று போவதில்லை. உன்னுடைய வழக்குக்கு ஒரு முடிவு உண்டு, உன் பிள்ளையின் காரியத்தில் ஒரு முடிவு உண்டு, அந்த சொத்து காரியத்தில் ஒரு முடிவு உண்டு, உன் சகோதரர்கள் விஷயத்தில் ஒரு முடிவு உண்டு, உன் வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு, உன் கடன் வாரத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இருக்கிறேன், உன்னுடைய காரியங்களை நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய காரியத்தை நான் பொறுப்பெடுத்து செய்யும்போது அதற்கு ஒரு முடிவு வரும், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். யோசேப்புக்கு சகோதரர்கள் ஒரு முடிவு கட்டினார்கள், இவனை குழியில் தூக்கி போட்டால் இவன் இனி நம்மிடத்தில் வரமாட்டான், இவனை வெற்று கொண்டு போவார்கள் என்று அவர்கள் நினைத்து அவனை குழியில் போட்டார்கள். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு ஒரு முடிவை வைத்திருந்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் போகிற வழியிலெல்லாம் அவனோடு கூட பயணித்த தெய்வம் அவனை எகிப்தின் சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து அங்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல, அவனுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது போல, அவன் கண்ட சொப்பனத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது போல, சகோதரர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவன் சொப்பனக்காரன், இவனுடைய சொப்பனத்துக்கு நாம வணங்கணுமான்னு அன்றைக்கு கேட்டார்கள். ஆனால் காலம் ஒன்று வந்தபோது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி, சொப்பனத்தின்படி அத்தனை ஜனங்களும் அவனுக்கு முன்பாக மண்டியிட்டார்களே. ஆனால் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களை நான் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் கை சூண்டினவர்கள் உங்கள் முன்பில் வந்து பணிந்து கொள்வார்கள். எனக்கு இதில் ஒரு முடிவு வரையிலேயே, என்னை எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய பேச்சை கேட்டு நான் தோற்று போய் நிற்கிறேனே, என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? அந்த புலம்பலுக்கு ஒரு முடிவு உண்டு.
உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ தேவ சமூகத்தில் அழுது விழித்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த முடிவு வரட்டும், ஆண்டவரே அந்த நிச்சயமான ஒரு முடிவு வரட்டும், என் புருஷன் என் பிள்ளைகள் நான் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறோம், ஆனால் அதில் ஒரு தோற்றுப்போன அனுபவத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, அந்த முடிவில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வீடு வைக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீட்டு வேலைகள் நடந்தேறாமல் அது கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. அநேக முடிவுகள் எடுக்கிறார்கள். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாம், ஆனால் அது தோற்று போன அனுபவத்தில் அநேக குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவ சமூகத்தில் உன் முடிவை வை, தேவ சமூகத்தில் உன் காரியத்தை இறக்கி வை. நீ நம்பிக்கையோடு அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வைப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். தாவீது தன் பலன் தீரு மட்டும் தேவ சமூகத்தில் அழுது கேட்டான், ஆண்டவரே நான் இந்த தண்டை பிடிப்பேனா, நான் இந்த தண்டை தொடர்வேனான்னு கேட்டபோது அவனுக்கு ஒரு முடிவை சொன்னார். நீ அதை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து வார்த்தையை கொடுத்தது போல ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், பதில் கிடைக்காத காரியத்தில் ஒரு முடிவு உண்டு. நீ நம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய காரியத்தில் ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவதற்கும் உன்னை திடப்படுத்துவதற்கும் உன் சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு என் கரத்தை பிடிங்காண்டவர, என் கரத்தை பிடிங்காண்டவர, நான் பாதை மாறி போய்விடக்கூடாது, முடிவெடுக்க தெரியாமல் அநேக வேளைகளில் பாதை மாறி போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவர, நீர் என் கடத்தை பிடிப்பீரேயானால் நிச்சயமாகவே அந்த முடிவு ஜெயத்தை கொடுக்கும். நிச்சயமாகவே அந்த முடிவில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும், அந்த வேலை விஷயத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகும். சத்ருவின் கரம் என்மேல் தொட முடியாது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது எந்த தீங்கும் என்னை அணுகாது என்கிற நம்பிக்கை எனக்குள்ளாடி அந்த விசுவாசம் முளைத்தெழும்புமே. ஆண்டவரே நீர் என் கடத்தை பிடிப்பீராக என்று எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிருபையை நான் உனக்கு தரப்போகிறேன், அந்த அபிஷேகத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். காரணம் என்னவென்றால் நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுத்ததினால நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவது இல்லை என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவன் முடிவுகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் அந்த நம்பிக்கையில் பலன் தரணும். ஆண்டவரே அதில் ஒரு விசுவாசத்தை எங்கள் இருதயத்தில் தேவன் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும், கர்த்தருடைய ஆளுகை அந்த குடும்பத்தில் வெளிப்படட்டும். அவர்கள் எடுத்திருக்க முடிவில் கர்த்தர் நன்மையானதை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டுமாய் கொண்டு வந்தீங்க, இனியும் தேவன் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.